ஸோ குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெயின் சம்மோட பேசிக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயின் ப்ராப்ளம் அப்படின்னா எதை சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த டைம் அதை வச்சு ஒரு சம்ஸ் தான். ஸோ பேசிக் ஃபார்முலா இதுக்கு என்னன்னா எப்படி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோமோ ஸோ சேம் ஃபார்முலா வச்சு தான் இதை நான் கன்வே பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் சில டைப்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுவேன் இதில். ஸோ அந்த டைப்ஸ்லாம் என்னன்றது கொஞ்சம் அசம்ஷன் பண்ணி வச்சா மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு கொடுத்த சம் இந்த டைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு என்னது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்கிறேன்றதை நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் தான். நம்ம என்ன ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா படித்தோமோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் படித்தோமோ ஸோ அதே ஃபார்முலா வச்சா நான் அந்த ஃபார்முலாஸ் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன சொல்லுன்றதை கவனிங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா நம்ம இன்ட்ரடக்ஷனாக பார்க்குறோம். நம்ம ஸ்பீடுன்றது நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்னது தொலைவு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எதில் இருக்கும்? நம்மளுக்கு கிலோமீட்டர் தான் இருக்கும். டைம் நம்மளுக்கு என்ன இருக்கலாம்? ஹவரில் இருக்கும். ஸோ இதே வந்து வேற யூனிட் கொடுக்கலாம். கிலோமீட்டர் மீட்டராக கொடுக்கலாம், ஹவர் மினிட்ல கொடுக்கலாம், செகண்ட்ஸாக கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அதுக்கேற்றாப்புல யூனிட் கன்வர்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான யூனிட் கன்வர்ஷன் இதாக தான் இருக்க முடியும். என்னன்னா கிலோமீட்டர் பர் ஹாரில் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து நான் மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறேன் சார் அப்படின்னா சிம்பிள். கிலோமீட்டர் பர் ஹாரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன இதாக மல்டிபிள் பண்ணணும்? 5/18 மல்டிபிள் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் போயிட்டே இருக்கும். என்னன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்குன்னு பாருங்க. ட்ரெயின் மூவிங், மேன் ஸ்டாண்டிங். ஸோ நல்லா ஒன்றுமே இல்லை. ட்ரெயின் வந்து என்னது மூவ் ஆகிட்டே இருக்கு. ட்ரெயின் வந்து என்னது மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன மூவ் ஆகிட்டே இருக்கும் என்னன்னா இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு மேன் நிற்கிறாரு. ஸோ என்ன சம்மு கேட்பாங்கன்னா ட்ரெயின் வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகுது, ட்ரெயினோட லென்த் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மனுஷன் இது வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற கேட்பாங்க. இந்த மனிதனை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்பாங்க. நம்ம ட்ரெயின் வந்தாலே நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்பீடு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. அவங்க டைம் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? நம்ம டைம் இங்கே கொண்டு வந்து ஸ்பீடை உள்ள கீழே கொண்டு போயிடுவேன். எனக்கு டிஸ்டன்ஸ்ன்ற என்ன அது நமக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் நமக்கு டிஸ்டன்ஸ், சரிங்களா? நம்ம டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் கிவன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் டு கிராஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் சம்லேயே தப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது பேசிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க. ஸோ பேசிக் எவ்வளோக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் என்னது ரொம்ப கிரிட்டிக்கலான சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்ற பாருங்க. டைப் 2 ட்ரெயின் மூவிங் ஆன் த பிரிட்ஜ். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கு? எனக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிரிட்ஜ் இருக்கு மேலே, சரிங்களா? இதுக்கு பிரிட்ஜுக்கு ஒரு லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரிட்ஜுக்கு ஒரு லென்த் L2ன்னு வச்சுக்கோங்க. இது மேலே என்ன கிராஸ் ஆகுது? ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த ட்ரெயினானது இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு தான் சம் கேட்பாங்க. அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா ட்ரெயின் வந்து இந்த ஸ்பீடில் எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பாங்க. 5 km/h மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லாமல் சொல்லிட்டு இந்த பிரிட்ஜோட லென்த்து கொடுத்துருவாங்க, ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா டைம் டேக்கன் டு கிராஸ் த பிரிட்ஜ் எவ்வளோ அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தா என்ன சார் பண்ணால் நம்மளுக்கு என்ன பேஸ் ஃபார்முலா என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ்ன்ற என்ன வரும்னா இந்த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் ப்ளஸ் என்ன வரும்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் வரும். பாருங்களேன், லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ். ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின்றது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதோட பிரிட்ஜில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து L1 வச்சுக்கலாம் ட்ரெயினை, இது வந்து நான் L2 வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன வரும்னா L1 + L2/T. ஸோ இங்கே வந்து ஸ்பீட் இருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு L1 + L2/2. இங்கே டிஸ்டன்ஸ் தான் என்னன்றது தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா இந்த ட்ரெயின் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணணும். அப்போ என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணோம்? இந்த ஹோல் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணோம். அது போக அந்த ட்ரெயினோட ஆரம்ப பாயிண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு வெளியே போகணும். ஸோ ட்ரெயினோட லென்த்தையும் நம்ம அடிஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரெயினோட லென்த் ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த் டிவைட் பை டைம் டேக்கன் டு கிராஸ் த பிரிட்ஜ். ஸோ நம்ம எனக்கு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டு வேலையும் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் இங்கே வந்துருவார், ஸ்பீடு கீழே போவாங்க. போயிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டைம் டேக்கன் டு கிராஸ் த பிரிட்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டைப் இருக்குன்றத பாருங்க. நெக்ஸ்ட் என்ன டைப்னா பாருங்க. டைப் 3 என்ன இருக்குன்ற பாருங்க. டூ ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் பா, கவனிங்க. 2 ட்ரெயின் இருக்கு, தண்டவாளம்னு வச்சுக்கோங்க. 2 ட்ரெயின், சரிங்களா? இங்கிட்ட ஒரு ட்ரெயின். ஸோ ரெண்டுமே என்ன டேரக்ஷன்? இது இந்த டேரக்ஷன் போச்சுன்னா இது இந்த டேரக்ஷன் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகேவா? அதாவது 2 ட்ரெயினை இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு அங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. வேற தண்டவாளத்தில் ஒரே தண்டவாளம் மோதிரும்ல, வேற தண்டவாளத்தில் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க,
சரிங்களா. வேற ஒரு தண்டை பக்கத்து பேரலல் தண்டை பாலத்தில் அந்த வேலை வந்துகிட்டு இருக்கு, ட்ராக்ல வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பக்கத்து ட்ராக்ல ட்ரெயின் அங்கிருந்து இப்படி வருதுன்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ 2 ட்ரெயினோட என்ன கொடுத்துருவாங்கன்னா லென்த்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, 2 ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா அதே மாதிரி 2 ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துருவாங்க. சம என்ன கேட்கலாம்னா ஸோ ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா தான். நம்மளுக்கு பேஸ் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்னன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா ஸ்பீட் ஆஃப் த ஒன் ட்ரெயின் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் த அனதர் ட்ரெயின். நல்லா வச்சுக்கோங்க, நம்ம இதில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா 2 trains மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீட் ஆஃப் ஒன் ட்ரெயின் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் அனதர் ட்ரெயின். ஸ்பீட் ஆஃப் ஒன் ட்ரெயின் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் அனதர் ட்ரெயின்றது இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதுக்கடுத்து என்னன்னா இது ஏன் ப்ளஸ் போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்போசிட் வந்து 2 ஸ்பீடு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நான் அடிஷன் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா லென்த் ஆஃப் ஒன் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் அனதர் ட்ரெயின். ஸோ லென்த் ஆஃப் ஒன் ட்ரெயின் கொடுத்துருவோம். அந்த ட்ரெயின் இது வந்து ஒன் ட்ரெயின் வச்சுக்கோங்க, இது வந்து அனதர் ட்ரெயின். ஸோ அனதர் ட்ரெயின் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ 2 அடிஷன் பண்ணிக்கலாம். டிவைட் பை என்னது டைம் டேக்கன் டு கிராஸ் ஈச் அதர். புரியுதா? ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கு போல நம்ம என்ன போடுறோம், 2 ட்ரெயினோட லென்த் அடிஷன் பண்ணுறேன். இந்த ஸ்பீடுக்கு போல என்ன போடுறேன், 2 ஸ்பீடை அடிஷன் பண்ணுறேன். 2 ஸ்பீடை ஏன் அடிஷன் பண்ணுறேன்னா எனக்கு ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நாள் அடிஷன் பண்ணுறேன். சரிங்களா, இதே கான்செப்ட் அடுத்து இருக்கு பாருங்க. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 2 trains are moving in சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் என்னது, 2 ட்ராக் இருக்கு. 2 ட்ராக் என்னது, ஒரு ட்ரெயின் என்னது அதே டைரக்ஷன் போகாது, இன்னொரு ட்ராக் என்னது இன்னொரு ட்ரெயின் என்னது இதே டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. இதோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க, இதோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க. ரெண்டுமே என்னது ஒன்று எப்போ கிராஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ சிம்பிள், இதோட இந்த ட்ரெயினோட லென்த் கொடுத்துருவாங்க, இந்த ட்ரெயின் லென்த் கொடுக்க போறாங்க. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் மைனஸ் மைனஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். சேம் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இங்கே என்ன இருக்கு, ஸ்பீட் ஆஃப் ஒன் ட்ரெயின் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் அனதர் ட்ரெயின் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஒன் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் அனதர் ட்ரெயின். சரிங்களா, டிவைட் பண்ணது டைம் டேக்கன் டு கிராஸ் ஈச் அதர். ஸோ ஃபார்முலா என்ன வரும், S1 மைனஸ் S2. ஏன்னா 2 ஸ்பீடு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 2 ட்ரெயினோட லென்த்தையும் அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ L1 + L2 டிவைட் பை T. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வேகமாக சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டைப் வந்து நான் மைண்ட் வச்சா தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, இன்னும் நம்ம ஒரு டைப் இருக்குது, நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டைப் 5 பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் டைப் 4 பார்த்தோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 5 பார்க்க போகிறோம். ஸோ டைப் 5 என்ன இருக்குன்றத பாருங்க. ட்ரெயின் அண்ட் மூவிங் இன் ஆப்போசிட், அதாவது ட்ரெயின் அண்ட் மேன். சரிங்களா, ட்ரெயின் அண்ட் மேன் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ சிம்பிள் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது, கீழே வந்து என்ன இருக்குது, இது வந்து இந்த ட்ராக்கு. சரிங்களா, கீழே ஒரு ரோட்டில் என்னன்னா ஒரு மேன் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அதாவது ட்ரெயின் இந்த டேரக்ஷன் போது மேன் நடந்து வந்து இந்த டேரக்ஷன் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது ட்ரெயின் வந்து ட்ராக்ல இந்த டேரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. பக்கத்தில் ரோடு ஒன்று இருக்குது. இந்த ரோட்டில் என்ன ஒரு மேன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நடந்து ஒரு ஸ்பீடில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அது அந்த டேரக்ஷன்னா ட்ரெயின் இப்படி போவோம்னா மேன் எப்படி நடந்து வராங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்து வராங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துருவாங்க, இவங்களுக்கும் ஒரு ஸ்பீடு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்களோட லென்த் கொடுத்துருவாங்க. மேனுக்கு லென்த் கொடுக்க முடியுமா, மேனுக்கெல்லாம் லென்த் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி என்னன்னா மேனு இந்த எலக்ட்ரிக் போலு ட்ரீ இதுக்கெல்லாம் வந்து லென்த்து சொல்ல மாட்டாங்க. பிரிட்ஜு வந்தால் மட்டும் தான் இந்த லென்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் சொன்னால் அதுக்கு லென்த் இருக்குது. சரிங்களா, அதுக்கு மட்டும் தான் நம்ம லென்த்தை கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட், இப்போ என்னன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. அப்போ நான் ஸ்பீட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதே நான் ட்ரெயின்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்போசிட் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன சொன்னேன், அடிஷன் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே என்னன்னா ஆப்போசிட் வந்தாலும் அடிஷன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் மேன். ஏன்னா மேனுக்கும் என்ன கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஸ்பீடு கொடுப்பாங்க மேனுக்கும். சரிங்களா, ஸோ ஈக்குவல் டு ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன போடுவோம், நம்ம இங்கே லென்த் ஆஃப் த ட்ரெயின் போடுவோம். டிவைட் பை என்னது டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன். ஸோ சம்ம என்ன கேட்பாங்க, இதில் எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருவான், அதுமாதிரி ஸ்பீட் ஆஃப் த மேனு கொடுத்துருவான், ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, எனக்கு இந்த ட்ரெயின் வந்து அந்த மேனை கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா என்னது, நம்ம இந்த டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவன் நீங்கள் கொண்டு போயிடலாம், இந்த டைமை கீழே கொண்டு வரணும். எனக்கு 2 ஸ்பீடுமே கொடுத்துருப்பாங்க, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினும் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீட் ஆஃப் த மேனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்க. ஸோ அதான் இருக்கேன் சார், என்ன இருக்கு, S1 + S2 ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிவைட் பை டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன். சரிங்களா, ஸோ டைப் 6 என்ன இருக்குன்றதை பாருங்க. சேம் கான்செப்ட் தான், என்னன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன், இது சேம் டைரக்ஷன். ஸோ பாருங்க, ட்ரெயின் அண்ட் மேன் மூவிங் இன் சேம் டைரக்ஷன். சரிங்களா, இங்கே என்ன கொடுக்குறாங்க, ட்ராக் இருக்குது,
ஸோ இதில் வந்து நான் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது ரோடு இருக்குது, இங்கே மென் என்ன பண்ணுறாரு, இவர் ட்ரெயின் எந்த டேரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே டேரக்ஷன் இவர் மூவ் ஆகிறது. இவருக்கும் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க km/hல, இவருக்கும் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, அது km/hல ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. இது S1 வச்சுக்குவோம், இது நான் S2 வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், S1 மைனஸ் S2, அதாவது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் டிவைட் மைனஸ் என்னது ஸ்பீட் ஆஃப் த மேன். ஏன் சார் மைனஸ் போகிறீங்க அப்படின்னா சேம் டேரக்ஷன் தான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் போடுவோம். ஸோ அதனால் என்னது ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் டிவைட் பை டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன். ஸோ சேம் மாதிரி தான் ப்ராப்ளம் போன டைப்பு உங்களுக்கு ப்ராப்ளம் சொன்னால அதே எக்ஸாம்பிள் எது கேட்பாங்க. ஸோ டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன் கேட்கலாம், எனிதிங் எல்ஸ் எது வேணாலும் கேட்கலாம். இப்போ இது எல்லாம் டேட்டா கொடுத்துருப்பாங்க, டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன் கொடுத்துட்டு எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு டேட்டா வேணும் எடுத்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா எல்லா டேட்டா கொடுத்துட்டு ஏதாவது டேட்டா கேட்கலாம். இப்போ சிம்பிள் இந்த டேட்டா அதாவது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ஸ்பீட் ஆஃப் த மேன், டைம் டேக் டு கிராஸ் த மேன் கொடுத்து லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சு சொல்கிறோம். எனிதிங் எது வேணாலும் கொடுக்கலாம். எல்லா ப்ராப்ளம் எல்லா டைப்பும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு டேட்டா எல்லா டேட்டையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் எடுத்துட்டு அந்த டேட்டா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் சம் வரும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் வந்து டைப்பை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.